அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள் என்று ஆணிதரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எல்லா சூழ்நிலையும் பரிசுத்த அலங்காரமாய், எல்லாவற்றிலும் அலங்கோலமாக அல்ல, அலங்காரமாய் நாங்கள் திகழ கர்த்தர் கிருபை செய்ய, ஏனோ திடீரென்று நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை காண்பித்து அதை தியானிக்க அடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். தேவரே, என் உள்ளத்தின் பாரங்களோ, இருதயத்தின் நினைவுகளோ, என்னுடைய எண்ணங்களோ, என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு அன்றைக்கு மோசேக்கு வாயாக ஆசாரியனாகிய ஆரோன் வாயாக இருந்தது போல எங்கள் பிரதான ஆசாரியராகிய நீர் அடியானுடைய வாயாயிருந்து ஜனங்களோடு நீ பேசுவீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தின் ஆண்டவரின் நிறைவு கூட வெளியே வராதபடிக்கு, இருதயத்தின் பிரதிபலனை வெளிப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஜனங்களுக்கு நேராய் புறப்பட்டு வரட்டும். ஆவியானவரால் ஜனங்கள் ஆட்கொள்ளப்படட்டும். எல்லா தூக்க மயக்கங்கள், யோசனைகள், நிர்விசாரங்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் ஆரம்பத்திலிருந்தே எங்களோட அசைவாடி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீ நடத்தும் உடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாகவும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் என் உள்ளத்துக்குள்ளே ஆழமாய் பதிந்தது. எதையோ பேச வேண்டும் என்றல்ல, ஆண்டவரே நீ என்ன பேச எனக்கு நீ வார்த்தை கொடுக்கிறீ என்று நாளெல்லாம் ஒரு வாரமெல்லாம் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே நேற்று மத்தியான நேரத்திலே இந்த ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் உம்முடைய பரிசுத்த அலங்காரமா இருப்பார்கள். அப்படி ஜனமாகி நாம் அலங்கோலமாக அல்ல, அவலட்சணமாக அல்ல, அருவருப்பானவர்களாக அல்ல, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக அல்ல, அழகிக்கிற சத்துருக்களாக அல்ல, உமது ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்கள், தமது ஆணையிட்டு சொல்கிறது போல அவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6. அக்காலத்திலே ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5-6. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும், தமது ஜனத்திற்கு மகிமையாக கிரீடமாகவும், அலங்காரமான முடியாகவும், அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவர்களுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். அவர் இருப்பார். நீ கர்த்தருடைய கைகளிலே அலங்காரமான ராஜ கிரீடமாய் இருப்பார்.
ராஜ கிரீடமாக, அவருடைய கைகளுக்குள்ளே அலங்காரமான ஒரு கிரீடமாக அவர் சொல்லுகிறார் இருப்பார் என்று ஆணையிட்டு சொல்லுகிறார். நமக்கு தெரிந்த வசனம் தானே, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான ராஜ முடியும் ராஜ கிரீடமாக இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3-4 என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமாய் இருப்பார். ஆகையினாலே இந்த 3வது வாரம் 5ஆம் மாதத்திலே கர்த்தரின் வார்த்தை, எருசலேம் ஜனங்களாகி நாம் அனைவரும் அலங்காரமாய் இருப்போம். எப்படிப்பட்ட அலங்காரம்? பரிசுத்த அலங்காரமாய் இருப்போம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். செய்தி குறிப்புக்கு போவதற்கு முன்பாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டாராம். அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த புதிய எருசலேம் நம் நடுவிலே இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்படி இருக்கிறதா? அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆயத்தம். நமக்கு எல்லாமே தடையாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆயத்தமாக வைத்திருக்கிறார் கர்த்தர். அதுவும் அலங்கோலமாக அல்ல, அலங்காரமாக வைத்திருக்கிறார். 19ஆம் வசனம். நகரத்து மதில்கள் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல். பாருங்க, பலவித கற்களினாலே எருசலேம் பரிசுத்த நகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்மையும் நம் சபையையும் தேவன் நேசிக்கிறபடினால தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார். தேவன் நம்மை அலங்காரமாய் வைக்கப்படுகிறார். அலங்கோலமாக அல்ல, அவலட்சணமாக அல்ல, மற்றும் பார்க்கிற அளவுக்கு ஆபாசமாக கூட அல்ல, மற்ற வெறுப்புகள் போல அருவருப்பாக கூட இல்லை. நம்மளை வைக்கல. எப்படி வைக்க போறாரா? அலங்காரம். அதுவும் பரிசுத்த அலங்காரமாய் வைக்கப்படுகிறார். இந்த எதிலே கர்த்தர் நம்மை அலங்காரமாய் வைக்கப்படுகிறார், அல்லது நாம் எதிலே அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி நமக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், முதலாவது பாருங்கள், யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் சகோதரராகிய ஆரோனுக்கு. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 40ஆம் வசனம், 41ஆம் வசனம். உன் சகோதரராகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. வஸ்திரத்திலே அலங்காரம். எதில் அலங்காரமா? நீ ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை
உண்டு பண்ணுவாயாக. எதற்காக வஸ்திரம் என்றால் அலங்காரமாயிருக்கு. நம்முடைய வஸ்திரம் நீதியின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், வெண்மை நிறைந்த வஸ்திரம் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆரோனுக்கு அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு குடும்பத்திலே தலைவன் ஆரோனுக்கு மாத்திர அந்த வஸ்திரம் இருந்து பிள்ளைகளெல்லாம் விட்டுடுவாரா? ஆனால் அதே அதிகாரம் சொல்கிறது 40ஆம் வசனம் 41ஆம். ஆரோனுடைய குமாரருக்கும் ஆரோனுக்கு மாத்திரம் அல்ல, 2ஆம் வசனம் ஆரோனுக்கு, 40ஆம் வசனம் ஆரோனுடைய குமாரனுக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் உள்ளாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த வஸ்திரத்தையே அலங்காரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை. நம்முடைய வஸ்திரத்திலே தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய பரிசுத்த அலங்காரம், உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். எதில் அலங்காரமாய் இருப்பார் என்றால் வஸ்திரத்தில். நம்முடைய வஸ்திரங்கள் எந்த சூழ்நிலையும் அசுசிப்படுத்தாத, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தை சபையிலே உண்டு என்று ஆவியானவர் திருவிழப்படுத்துகிறார். வெளிப்பட்டு வாசிக்க வேண்டாம். வெளிப்பட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சபைகளுக்கு ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனை என் ஜனத்துக்கு முன்பாக என் ஆலயத்திலே அவனுக்கு வெண் வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உன் சபையில் உண்டு என்று மெச்சிக்கொண்டு பேசுகிறார். நம்முடைய வஸ்திரம் ஒரு பரிசுத்த அலங்காரமாய், நம்முடைய வஸ்திரங்களை ஒரு அலங்காரமாய் சபைக்கு தானே என்று எப்படி. ஆனால் ஆளுடைய கிருபையினாலே நம்முடைய சபையிலே இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலையோ மாலை ஆராதனையிலையோ காலை ஆராதனையோ உபவாச ஜபத்திலையோ நைட்டி போட்டுன்னு ஒரு முக்காலை போட்டு யாருக்கு உட்காரவே இது வரைக்கும் கத்தடி கிருபை. ஆனால் எத்தனை நிமிஷம் நானே பார்த்துக்கிறேன். சில சபையில் நிறைய பேர் நைட்டி போட்டுன்னு மேலே ஒரு முக்காலை போட்டுன்னு பைக்கில் உட்கார்ந்துட்டு நானே பார்த்துக்கிறேன் சபையில். ஆண்டுடைய கிருபை இறக்கத்தினாலே நம்முடைய சபையிலே அதிகாலை ஜபத்துக்கு வரவங்க கூட நைட்டி போட்டுன்னு வரதே இல்லை. தங்கள் வஸ்திரங்களிலே ஒரு பரிசுத்தத்தை தேவன் அனுமதித்திருக்கிறேன். இந்த பரிசுத்த வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரங்களை எதை உடுத்திக் கொள்ளணுமா? அலங்கார வஸ்திரத்தை எழும்பு எருசலேமே, தூசி உதறிவிட்டு எழுந்து உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. காரணம், உன் பரிசுத்த வஸ்திரத்தை அலங்காரம் என்ன செய்து கொள், உடுத்திக்கொள். கர்த்தர் நம்மை உடுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து போடுவதற்கும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார்.
அப்படின்னாலே இந்த பரிசுத்த வஸ்திரம் அலங்காரம் அல்ல. உன் வஸ்திரத்திலே அலங்காரம் இருக்குமானால் கர்த்தருக்கு நன்மை செய்கிறார். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கு, மணவாட்டி நகையினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாளன் வஸ்திரங்களை அலங்காரமாய் அலங்கரித்துக் கொள்வதற்கு போல, மணவாட்டி நகையினாலே அலங்கரித்துக் கொள்கிறது போல ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். சால்வை கூட நமக்கு தரித்தாராம். நீதி என்கிற சால்வையை நமக்கு தரித்தார். நம்மை பூரிக்க செய்கிறார். வெறும் பூரிக்கிறது மாத்திரமல்ல, நீ பரிசுத்த உன்னுடைய அலங்காரம், உன் வஸ்திரத்திலே அலங்காரம் இருக்குமானால் அந்த அலங்காரம் உன்னை செல்வமாய் வாழ வச்சிடுமா, உனக்கு செல்வத்தை கொடுத்து விடுமா, நீ செல்வமாய் வாழ்வாய் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25-26 சொல்லுகிறது. அல்லவென்றால் லூக்கா 7ஆம் அதிகாரம் 25-26. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள். அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள். அலங்கார வஸ்திரம் உன்னை செல்வமாய் அரசர் மாளிகையிலே பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பரிசுத்த வஸ்திரம் அலங்காரமாய் இருக்குமானால் இந்த அலங்கார வஸ்திரம் உனக்கு செல்வத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட வறுமையோ, தரித்திர நிலைமையோ, கஷ்ட நிலைமையோ கர்த்தரால் மாற்ற முடியும். உனக்கு செல்வத்தை கொடுப்பா. செல்வத்தை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. இருந்தால் இந்த செல்வம் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 25ஆம் வசனத்திலே அவளுடைய உடை, நீதிமொழிகள் 31:25, அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. அலங்காரம். அவளுடைய உடையே ஒரு கலை. வறுமை கண்டு இந்த பணம் இல்லை, நான் பைத்தியமா இருக்கிறேன், கையில ஒண்ணுமே இல்லை, என்னை எதுவும் பண்ணுது, எனக்கு கையில பணம் தானா நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன், பணம் இல்லைன்னா என்ன பைத்தியக்காரர் போல, பைத்தியக்காரி போல இருக்கிறேன். என்னிடவே மாட்டான். உன் கையில கர்த்தர் வறுமையை கர்த்தர் மாற்ற வைக்கிறான். உனக்கு கர்த்தர் நிறைவானதை கொடுக்கிறான். ஆனால் யோசித்துப்பா, உன் பயணம் பொத்தலான பையில போய் கொண்டிருக்கிறது. உன் கையில பொத்தலான பையா ஒன்றுமே இல்லாத. இன்னைக்கு தேதி 19 தேதி, சம்பளம் 10ஆம் தேதி வாங்கியிருந்தாலும், 15ஆம் தேதி வாங்கியிருந்தாலும், இல்லை 5ஆம் தேதி வாங்கியிருந்தாலும் கையில் ஒன்றுமில்லாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, உன் வஸ்திரம் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக அலங்காரமாய் இருக்குமானால் அந்த வஸ்திரமே உன்னை செல்வனாய் மாற்றிவிடும். பயபக்தியோடு உன் வஸ்திரத்தை உன் வீட்டில் உடுத்தினாலும் வெளியே உடுத்தினாலும் உன் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தினாலே. வஸ்திரம் என்று சொல்லும்போது நம்ம நீதியான வாழ்க்கை,
நீதியின் சால்வையை உனக்கு தரித்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்து நீதியின் சால்வையை தரி. அப்ப நீதி உள்ள வாழ்க்கை தான். அநியாயத்துக்கு தொடர் போகவே மாட்டார்கள். அப்ப அந்த நீதியுள்ள வாழ்க்கை தான் நமக்கு செல்வத்தை கொடுக்கும். உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். எதில் அலங்காரமாய் படைந்தால் வஸ்திரத்திலே. அந்த வஸ்திரத்திலே நீ அலங்காரமாய் இருப்பாயானால் அது உனக்கு செல்வத்தை கொடுக்கும். இரண்டாவதா 1 நாளாகமம் 16 29 கர்த்தருக்கு 1 நாளாகமம் 16 29 கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு என்று மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே என்ன செய்து கொள்ளணுமா? தொழுது. உன்னுடைய தொழுகையிலே அலங்காரம், உன் வஸ்திரத்திலே அலங்காரம். இரண்டாவது, நீ தொழுகிற பற்றியா ஆராதனை நீ வருவது அரைகுறைய நீ ஆராதிக்கப்படாது. ஆராதனையிலே ஒரு அலங்காரம் இருக்கணும். எச்சமணி ஆராதனை எச்சைக்கு கடுத்து சாயங்காலம் 6 மணி ஆராதனை 6 மணி கடுத்து ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போறோமே தவிர பின்ன நான் அதிகமாக சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு பரலோக அரசாங்கம் ஆகிய எஜமானுக்கு வேலை செய்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படி தோட்டத்திலே வேலை செய்கிறோம். இந்த குறித்த நேரம் ஆண்டவர் சபை நிகழ்ச்சி 8 10 6 8 இப்படி அவர் நியமிச்சு வச்சிருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நீ வருவாயினால் எஜமான் பார்த்து சந்தோஷப்பட்டு அதிகமாய் ஆஸ்வதிப்பார். நம்ம 8:25 8:20 வருமா ஆண்டவர் பாப்பா என் பிள்ளை ஒரு வாரம் கூட லேட்டாக ஆகலையே, இன்க்ரிமெண்ட்டு போனஸு அன்பனை நமக்கு இன்சைட்டி ஓவர் டைம் ஏதாவது போட்டு கொடுத்து கொண்டே நம்ம 8க்கு தாண்டி 9 மணிக்கு போகலாம், 9 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு முடியலன்னு கூட போகலான்னா நீ சபை. அப்போ நீ சொல்ற நான் தாண்டவ தேடி வரேன் சார், எத்தனை மணிக்கு வர? ஏன் எனக்கு இதோ பாடுங்கள், ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், நீ எத்தனை மணிக்கு வர? நான் கரெக்டாக 8க்கு வரேன், 8:20 வரேன். எப்படி ஆராதிக்கிற? நீ கண்ண மூடி ஆராதிக்கிறையா? இல்லை எதை யோசித்து ஆராதிக்கிறையா? எதையோ யோசித்து கை தட்டாமல் பாடாமல் எதுவும் வந்து நின்று அப்போ வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, உடைய அலங்காரம், உடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள், வஸ்திரத்தில் அலங்காரமாய் இருப்பார்கள். இரண்டாவது தொழுகையில் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுவார்கள். வாசியுங்கள். இந்த தொழுகை என்று சொல்லும் பொழுது எஸ்ரா 7 27-28 எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை எஸ்ரா 7 27-28 எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க கர்த்தருடைய ஆலயமாகிய எருசலேமை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கும்
உமக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோத்திர அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். என்னோடு கூட தேவ பிள்ளையே, உன் தொழுகையிலே நீ ஒரு அலங்காரமாய் உன் வாழ்க்கையிலே என்னோடு கூட மகா பிரபுக்கள், ராஜாக்கள், அமைச்சர்கள், சில தலைவர்கள் எல்லாரையும் சமாதான ஐக்கியத்தோடு இருந்தது நிமித்தமாக நான் தொழுகையிலே அலங்காரமாயிருந்தேன். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அப்படி தொழுது கொள்வாயானால் கர்த்தர் கொடுக்கிற நன்மை ஐக்கியமாக சமாதானமாக சேர்த்து கொண்டே ஒருத்தரி புறமே தலையில அங்க போடப்பட்டது ராஜா, மகா பிரபுக்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், ஜனங்கள், சில தலைவர்களையும் நான் திறன் கொண்டு சேர்த்து கொண்டேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயமாகிய எருசலேமை நான் அலங்கரித்தேன். நம்முடைய சமாதானம் இல்லை ஒரு வாழ்க்கைத்தான் நமக்கு கர்த்தரை அலங்காரமாய் தொழுது கொள்ள முடியும். அப்படி தொழுது கொள்வதினாலே நமக்கு வரும் நன்மை பாருங்கள். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாளிகை 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான். ரத்தினங்களினால் அலங்கரித்து பொன்னானது பர்வாயின் பொன்னாய் இருந்தது. பொன்னானது பர்வாயின் பொன்னா, சுத்த பொன்னாய் கர்த்தர் மாற்றிடுவார். எப்படி மாற்றுவாரா? சுத்த பொன்னாய் மாற்றிடுவார். இன்றைக்கு நம்மை தொழுகையிலே மாத்திரம் நாம் அலங்காரமாக இருப்போமானால் அந்த தொழுகை நம்மை சுத்தப்படும். இந்த மாளிகை என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தை தான் காண்பது. நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயமாகிய சரீரத்தான் ஒரு மாளிகை என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எப்படி எழும்புகிறதா? கர்த்தருக்குள் அது பொன்னாய் சில வசனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கர்த்தரை தொழுது கொள்ளுவதிலே நீ அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சங்கீதங்களில் சில வசனம் உண்டு. சில சங்கீதத்தை சொல்கிறேன் பாருங்கள். 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கென்று மகிமை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளுங்கள்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதே வசனம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் உண்டு. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஒரு நடுக்கத்தோடு. இன்னொரு வசனம், புறாசிரர்களைப் போல வெள்ளியினால் பொண்ணு அலங்கரிக்கப்பட்டு
அடுப்பினடியிலே கிடந்த புறாசிரர்கள் போல. 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீங்கள் அடுப்பினிடத்தில் கிடைத்தவர்களாய். 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிரர்களை போல. வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்ட இப்போ கர்த்தர் அவரை தொழுகையிலே நாம் அலங்காரமாய் இருப்போமானா நம்மை பொன்னாய் மாற்றுவார். மூன்றாவதாக ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிழ்வாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும். கனிகளிலே அலங்காரம். கவனிச்சிங்களா? கனி எப்படி இருக்குமா? அலங்காரமா இருக்குமா? நம்முடைய ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பூமியில் இருக்கிற கனிகள் அலங்காரமாய் இருக்கும். உன் வஸ்திரத்திலே அலங்காரம், உன் தொழுகையிலே அலங்காரம், உன்னுடைய கனிகளிலே நீ யார்? அவன் நம்முடைய கனிகளினாலே அவனை அறிந்து கொள்ள முடியும். தேவன் நல்ல கனி தான் கொடுக்கும். கெட்ட கனி தான். மாமரத்திலே மாங்கனி தானே பார்க்க. நீ தேவதை பிள்ளையாச்சே, உனக்குள் இருந்து கனி நிறைந்த வாழ்க்கை. நீதியின் கனிகள், ஆவியின் கனிகள், பரிசுத்த கனிகள், இப்படி பல கனிகள் உண்டு. ஆனால் வசனம் சொல்கிறது உன் கனியிலே நீ அலங்காரமாக. கர்த்தருடைய வசனம் என்ன? உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். வஸ்திரத்தில் இருப்பார்கள், தங்கள் தொழிலில் இருப்பார்கள், தங்கள் கனிகளிலே இருப்பார்கள். உன் கனி அலங்காரமா இருக்க, அலங்காரமா இருக்கக்கூடாது. சபையில் அலங்காரமா இருந்துச்சு, வெளியே போய் அலங்காரமா இருக்கக்கூடாது. உன் வாயின் வார்த்தைகள், உன் கனிகள், உன் பரிசுத்த கனி எங்கே? உன் கனி காணும் எங்க? பல வருஷமாயும் இன்னும் டென்ஷன் பண்ணி எப்படி அப்போ உன்னால் கனி கொடுக்க முடியும்? நீ யாருக்கு கண்டுபிடிக்கலையே. நீ கிறிஸ்தவனா, கிறிஸ்தனை சாராத. அன்னைக்கு யோசுவா கேட்கிறா, எங்களை சார்ந்தவரோ எங்களுடைய விரோதியை சார்ந்தவரோ? அவர் சொல்றார், நான் சேனையின் அதிபதியாய் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் தேவன் கனி. அவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கனி திராட்சை கொடிகளாயிருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ நம்ம கனி கொடுக்கும். கனி அறியும் கசப்பா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சத்தியத்தை கேட்டும் இன்னும் நம்முடைய மனம் மாறாமலே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, என்னாலுடைய சத்தியத்தை எவ்வளோ சொன்னேன், சத்தியத்தை சொல்லி சத்துருவா கூட மாறி இருக்கிறேன். கனி கொடு, கனி கொடு, கனி கொடு. 3 வருஷம் கனி எதிர்பார்த்தா கனி ஒன்றும் இல்லை. இந்த 3 வருஷம் எதை குறிக்கிறது என்றால், முதல் வருஷம் பிள்ளை பருவம், 2வது வருஷம் வாலிப பருவம், 3வது வருஷம் முதுமை வயதான பருவம். முதிர் வயதிலேயும் கனி தந்து பசுமையும் புஷ்டிமா வயசாகிடுச்சு, என்னால் முடியல பாஸ்டர், முதல் போல என்னால் சபையில் வர முடியல, சொல்லிக்க முடியல, ஜெபிக்கணும். ஆனால் வசனம் சொல்கிறது, முதிர் வயதிலேயும் கனி தந்து பசுமையும். சின்ன குழந்தை, சின்ன பிள்ளை போய் சிறு வயதிலேயும் சிறு பையன்
சிங்கத்தையும் புலியையும் கரடியும் மேய்ப்பான் என்று வசனம் சொல்லும். பரிசுத்த பர்வதம் எங்கும் ஒரு சிறு பையனாக நடத்தி கொண்டு போவான். வாலிப பருவம், வாலிபனை கல்லறையிலே வலது பக்கம் உட்கார்ந்திருக்க கண்டேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கனி கொடுக்கிற ஒரு அலங்காரமாக இருப்போம். இந்த கனி என்று சொல்லும் பொழுது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அது மிகுதியாய் ஏசாயா 35:2. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களே அலங்காரம். கவனித்தீங்களா? அதில் அப்படி அலங்காரமாயுடைய கனிகள் காணப்பட வேண்டும் என்பது தேவன் விரும்பி. நம்ம வாடி போயிடக்கூடாது. இந்த கனி என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்படியே 9ஆம் வசனம். அப்படியே அதன் மேல் திரளாய் தண்ணீராக இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளினாலும் நீளத்தினாலும் அலங்காரமாய் இருந்தது. 9ஆம் வசனம். அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்து தேவனுடைய வனமாகிய ஏதேன் விருட்சங்கள் எல்லாம், ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பெருமை கொண்டன. அதில் பொறாமை கொண்டன. மற்ற பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு உன் வாழ்க்கை கட்ட சேர்க்க செய்தலாம். அதுவும் ஏதேன் வனமாகிய அது விசேஷித்த ஏதேன் தோட்டம். அது இருக்கிற விருட்சங்களே பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்மை கனி நிறைந்த வாழ்க்கையை கத்த மாற்றுவார். ஏன் கத்த நம்முடைய கனிகளை அவசியம் நீ மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு நாள் அல்ல, 7x24 பட்டு 24 மணி நேரம் வேலை செய்வோங்க. இங்கே வேலை அங்கே போட்டு நான் உங்களுக்கு உதவலாமா என்று எழுதியிருக்கோம். அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அது போல 24x7 போட்டிருக்கணும். 24 மணி நேரமும் ஒரு நாள் தவிர நடக்குது. ஆனால் 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்ம மகிழ்ச்சியாக கற்றுக்கிறதை செய்வார். நீ கனி கொடுப்பாயானா? உன் கனி அலங்காரமா இருக்குமானா? மகிழ்ச்சியை கொடுக்குமா? பாருங்க, 7 நாட்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். முதல் நாளிலே லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சத்தின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் நதிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். 7 நாளும் எப்படியும் அலங்கரித்து 7 நாளும் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிழ்ச்சி கொடுக்கிறவராய் உன்னுடைய கனிகளிலே நீ அலங்காரமாய் இருப்பாயானால் கர்த்தருடைய மகிழ்ச்சியாக. 4. ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கிளைகள், ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய அவன் அலங்காரம் எப்படி இருக்குமா? ஒலிவு மரத்தின் அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். வாசனை அலங்காரம், வாசனையிலே அலங்காரம். நான் வாசனை என்று சொல்லுவது என்ன சொல்லிக்கிறேன்? நம்முடைய சாட்சியில் நம்முடைய பேர் கட்டிடக்கூடாது. அன்னைக்கு யாக்கோபு சொல்றார், என் வாசனையை கெடுத்துட்டீங்களப்பா. அப்படின்னா என் பேரை கெடுத்துட்டீங்களே. ஒரு சாட்சியில் வாழ்க்கை, நீ கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே உன் சாட்சி எங்கே கட்டிடக்கூடாது. சில பேர் பாவத்தை வச்சிடுவாங்க.
ஆண்டவருக்குள்ள வந்து பாவம் செய்துட்டானா பாவிகளை விடவே மாட்டான். அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸுகளை பாவம் நிறைந்த அந்த பாவிகளை விட மனசே வரான். இப்போ போல தொட்டிங்க, ஆனால் பாவத்தை வச்சுருவார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், ஆனால் பாவிகளுடைய பழக்கத்தை பின்தொடர்வார்கள். அது சாட்சியில் வாழ்க்கையில் என்னுடைய வாசனை அலங்காரமாய் உன் சாட்சியில் வாழ்க்கை. இந்த வாசனை என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் அது பெரிய வசனங்கள் வாசிக்க ஒரு முறை வாசிக்கிறது நல்லதானே. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் எப்படி நிறைவாய் வைக்கிறார் பாருங்கள். நீ வாசனை வீசினா உனக்கு ஒரு குறை இருக்கவே இருக்காது. எல்லாவற்றிலையும் நீ ஒரு திருப்திகரமாக. வீட்டில் வாசனை வீச முடியல, வேலை ஸ்தலத்தில் வாசனை வீச முடியல, தெருவில் வாசனை வீச முடியல, சபையிலையும் வாசனை வீச முடியல. அப்போ எங்கே தான் நீ வாசனை வீசுற? உங்களுடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். எதில் அலங்காரமாக இருப்பார்கள்? வாசனை வீசுவது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து எல்லாரும் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்றார் பாரு. எப்படி நீ வாசனை வீசுவாயனா உன்னை அப்படி அலங்கரிக்கிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 11-14 வசனம். உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து. எதில் அலங்கரிக்க? ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், ஆபரணம் அலங்கரித்து. உன் கைகளிலே கடக்கங்களையும், உன் கையில போடுற கடகங்களையும், உன் கழுத்திலே சரப்பணியும் உன் போட்டு, கழுத்தில் ஆரங்கள் சரப்பணியும் போட்டு, உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும், நெற்றி பட்டத்தையும், உன் காதுகளிலே காதணியையும், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்து, சிங்காரமான பலவர்ணமான கிரீடத்தையும் தரித்து, இவ்விதமாய் பொன்னினாலும். எப்படின்னா பொன்னி, பிளாஸ்டிக் பித்தளை அல்ல, உமாகோல்டு அல்ல, பொன்னினாலே இவ்விதமாய் பொன்னினால் அலங்கரித்து. பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் இடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திரையானை தடித்த பட்டு சித்திர தையலாடை. நான் உண்மையாக நான் கேள்விப்பட்டேன். வந்தார்கள் இந்த படங்களாக எடுக்கப்பட்ட புடவை விளையாட்டுகளுக்கு எவ்வளவு பட்டு புடவை வைத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 260. இன்னொரு 26,000, 22 லட்சம். என்னன்னா தங்க ஜரிகையா, தங்க ஜரிகை வெளி அதில் போட்டுக்கிறான். இத்தனை கிராம் தங்கம் படையில் இருக்கு. இப்போ சாதாரண ஒரு கல்யாண பொண்ணுக்கு இப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம தேவன் கொடுத்துக்கிறாங்கல்ல. மெல்லிய வஸ்திரத்தினாலும் பொன்னினால் அறியப்பட்ட பட்டு புடவைகளினாலும் சித்திரை ஆடையாலும். அது அழகா ஃபேஷன். சித்திர தையலாடை ஊசி குத்தி 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 பாடு போராட்டம் பிரச்சனை. அந்த பாடுகள் பற்றி நம்ம உருவாக்கிறார். சித்திர தையலாடையையும் மெல்லிய மாவு தேனும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அழகுள்ளவனாகி. மிகவும் சாதன அழகல்ல, மிகவும் அழகுள்ளவனாகி ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ராஜ்யத்தை பெற்றாய். என்ன பெற்றையா? ராஜ்யம் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குறைவுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு குறையற்றே இருக்க மாட்டார். ஒரு குறைவோ உனக்கு வரவே வராது. ஏன் தெரியுமா? நீ வாசனை வீசுகிற கர்த்தருக்கு ஒரு சாட்சி உள்ளவாய். இந்த வாசனை நம்முடைய சாட்சி என்று 93ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே. பரிசுத்தமான நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. இந்த சாட்சியில வாசனை
உடைய ஆலயத்தில் எப்படி இருக்கான்? நித்திய நாளாய் அலங்காரம். நமக்கு தெரிந்த வசனம், உண்மை அறிகிற அறிவின் வாசனையினாலே எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு எங்கள் அறிகிற வாசனையை 2 Corinthians 2:14 வாசனை வீசுகிற தேவனுக்கு சோத்திரம் தான். அப்போ இந்த வாசனை அலங்காரம் வாசனையிலே நீ அலங்காரமாயிருப்பாயானால் நீ நிறைவுள்ளவளாயிருப்பாய். ஒரு குறை இருக்காது, உன்னை நிறைவாக்குவான். கடைசியா 1 பேதுரு 3:3-4-5 மயிரை பின்னி 1 பேதுரு 3 விஷயம் 4ஆம் வசனம் தான் விசேஷம். 3-4-5 மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அலங்காரமாய் உங்களுடைய குணத்திலே அலங்காரம். கவனிச்சிங்களா? உன் குணம் மாறணும். உன் குணம் அலங்காரமாய் இருக்கணும். உங்களுடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். உங்களுக்கு வேதத்தை இறுதியில் பதியும்படியாக பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது போல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். உங்கள் இருதயத்திலே உம்முடைய ஜனங்கள் அலங்காரமாக இருப்பார்கள். எதில் அலங்காரமாக இருப்பார்கள்? வஸ்திரத்திலே அலங்காரம், தொழுகையிலே அலங்காரம், கனிகளிலே அலங்காரம், உன்னுடைய வாசலிலே அலங்காரம், உன்னுடைய குணம், உன்னுடைய மனமாறு. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. சீமோனே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. என்ற குணத்திலே ஒரு அலங்காரம். எப்படி அந்த அலங்காரம் என்று சொன்னால் 1 Corinthians 12:23 மேல் சரீர அவயங்களிலே கவனியுங்கள். 1 Corinthians 12:23-26 முடிய. மேலும் சரீர அவயங்களிலே கனவீனமாய் காணப்படுகிறோக்கோ அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மை லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மை லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்களால் ஒன்றை குறித்து ஒன்று கவலைப்படுகிறபடிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கும் குறைந்த கனத்திலே குறைந்த உள்ளவர்களுக்கு அதன் கனத்தை கொடுத்து என்ன கனத்தை கொடுக்கிறாரா? அதிக கனவன். உன் குணம் மாத்திரம் மாறிச்சுன்னு சொன்னா கர்த்தனை அதிகமாய் கனப்படுத்திடுவார். ஆண்டவரே, என் குணத்திலே நான் அலங்கோலமாக இருக்கிறேன்ப்பா. என் குணத்திலே நான் அலங்காரமாக இருக்க முடியல. அந்த குணம்தான் மாற்றப்படும். அதனாலே பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த குணத்திலே அலங்காரமாக இருப்போமானால் அதிக கனத்தை கொடுப்பான். எப்படிப்பட்ட கனமா? அதிக கனத்தை. நீங்கள் பாருங்கள், 149 சங்கீதம் 4 வசனம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். அந்த குணமாற்றப்பட்ட தன் குணசாலியாய் இருக்கிற மீது எப்படி வைக்கிறாரா? பிரிய வைக்கிறார். சாந்த குணமுள்ளவனின் ரட்சிப்பினால் அலங்கரித்தார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இந்த கணம் என்று சொன்னீங்க. யோபு கேட்கிறார் பாருங்கள்,
யோபு 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது யோபு 40:10. இப்பொழுதும் நீ முக்கியத்தாலும் மகோதரத்தாலும் உன்னை அலங்கரித்து உன்னை அலங்கரித்து மகிமையும் கனத்தையும் தரித்துக் கொண்டு எதை தரித்துக் கொள்ளு? நீ உன் குணத்தை அலங்காரமாய் தரித்துக் கொள்ளனால் உனக்கு கனமும் மகிமையும் அதிக கனமும் உன்னை தேடி வரும். மகனே, என் மகளே, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் குணத்தை மாற்றம் மாற்றிக்கொள். நீ தேவ பிள்ளை என்கிறதை நிரூபிக்க உன் குணத்தை கற்றல் மாற்றுவாராக. அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமார, பரிசுத்தாவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்கள் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். ஆண்டவரே, எதிலே அலங்காரமாய் இருப்பார்கள். அவர் அலங்காரமாய் இருப்பதினாலே ஒரு நன்மை இன்னதென்று விவரித்து காண்பித்திருக்கிறேன். வஸ்திரத்திலே அலங்காரம், ஆண்டவரே, தன்னுடைய தொழுகையிலே அலங்காரம், கனிகளிலே அலங்காரம், வாசனை வீசுவதிலே அலங்காரம், தனி குணத்தில் அலங்காரம் என்று அடியானுக்கு காண்பித்த வசனத்தை என்னுடைய இருதயத்திலே பதிக்க விட்டுவிடாதபடி கர்த்தர் காப்பீராக. தொடர்ந்து நடத்தும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.